ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் என்னம்மா ஆச்சு, இங்கே யாரோ பிரச்சனைலாம் பண்ணாங்களாமே, இனிமேல் யார் வராங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ காவேரி கூட இருக்கிறாங்க. இப்போ காவேரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நடக்கிற பிரச்சனையெல்லாம் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்பப்போ. அதனால் பார்த்தா குமரன் இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் குமரன் இல்லைம்மா நான் உன் கூட இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே கோயிலில் விஜய் அந்த விஷயத்துக்காக பிரச்சனைக்காக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலாவுக்கிட்ட நீ என்னை லவ் பண்ணியா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இப்படி ஒரு முகத்தை நான் உன்னை லவ் பண்ணும்போது பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்கள்லாம் பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பழைய விஷயங்களெல்லாம் ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா எல்லாமே வெண்ணிலாவுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பசுபதி ஒரு பக்கத்து அன்பரசு அப்படியே ஜாடை செஞ்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்பரசு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எங்கள் சித்தப்பா வேணால் இவங்க மேலே இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாங்க, அவங்களுமே பார்த்தா எங்கள் சொத்து மேலே ஒரு ஆசை வச்சுருந்தாங்க அப்படின்னு நடக்கிற விஷயத்தை யதார்த்தமான உண்மையாக விஜய் சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ அன்பரசு ஆஹா நம்ம மாட்டிக்கோ மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா வெண்ணிலாவை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா குடும்பத்தை ஆக்சிடென்ட் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ண சொன்னதே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. உடனே பெரிய பிரச்சனையாகுது. இப்போ ஒருத்தர் நிறைய வாக்குவாதம் நடக்குது. இப்போ போலீஸ் எதாக இருந்தாலும் நம்ம ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்போ வண்டியில் ஏறி கிளம்புற இந்த வீடியோலாம் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து பசுபதி அதே நேரத்தில் பார்த்தா பசுபதி அன்பரசு அதாவது ரோஹிணி அவங்க வெண்ணிலா அவங்க மாமா எல்லாரும் அதை நினச்சி அப்படியே இது பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா இந்த வீடியோவை பார்த்துமே ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. குமரன்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குமரனை குமரன் கடைக்கில் வேலை இருக்குங்கனால குமரன் கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு வெண்ணிலா அவசரமாக கிளம்புறாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வராங்களாட்டுருக்கு. இங்கே வீட்டில் பார்த்தா காவேரி வீட்டில் எல்லாரும் உட்காந்து இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமி இந்த விஷயத்தை சொல்லி பேசுகிறாங்க. அப்பயுமே பார்த்தா வழக்கம் போல் காவேரியோட அம்மா அங்கே போய் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. மாமியும் பேசி பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த ஸ்டேஷனில் உட்காந்து பேசும்போது இப்போ போலீஸ் சொல்கிறாங்க அன்பரசுக்கிட்ட, நீங்கள் சும்மா விஜய் கை காட்டிட்டு நீங்கள் தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க, நீங்களும் இதில் குற்றவாளி தான், உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அன்பரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் சார் நான் சொல்கிறேன், விஜய் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க. விஜய் இடையில நிறையா கோவப்படுறாரு, அன்பரசு அடிக்க போகிறாரு. இருந்தாலும் போலீஸ் சொல்லி சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் அன்பரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக பசுபதி சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி பேசுகிறாங்க. பின்னாடியே பார்த்தோம்னா பசுபதி ரொம்ப இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கூட வெண்ணிலாவோட மாமாவும் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜய் அப்படியே யோசனையோடய உட்காந்துருக்காரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.